ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்போது நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி சார் இருக்கும்? அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியும் நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும், இதில் என்னென்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு இல்லைங்களா? அதாவது இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துச்சு, ரைட்? இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துச்சு. இப்போ ரேலி கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே ஒரு பேஸ் அமைக்குது. அதாவது இங்கே ஒரு ரேலி கொடுத்துட்டு இங்கே ப்ரைஸ் வந்து பேஸ் அமைக்குது. இப்போது இங்கே ரெண்டு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குங்களா? இந்த இடத்துல ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 24,400 வரலும் மேலே மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது இந்த ரேஷன்ஸு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப் சைடுக்கான மூமெண்டம் 24,400 பார்க்கலாம். அது ஸ்விங் லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு மேலே மூவ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுக்குது இந்த இடத்துல ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் லோ எங்கே ஸ்விங் லோ கிடைக்கும், அந்த ஸ்விங் லோவை நீங்கள் டார்கெட்டாக அந்த ஸ்விங் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணி மேலே வந்து நீங்கள் டார்கெட்டாக மூவ் பண்ணலாம். சரி, ஒரு வேளை உங்களுக்கு இந்த லோ செட்மெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கலாம், இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்றப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரவுண்ட் நம்பர் வந்து நீங்கள் டார்கெட்டாக டிசைட் பண்ணலாம். அதாவது நிஃப்டி 50 இந்த லோயஸ்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்றப்போ 24,000 வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு இந்த 200 EMA டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேபி இங்கேருந்து ஒரு அப் சைடுக்கான மூமெண்ட்டை பார்க்கலாம். அப்போ அந்த 4th அட்டெம்ப்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலாம். இந்த ரேஷன்ஸ் வந்து 4th அட்டெம்ப்டில் பிரேக் அவுட் ஆகலாம். ஆனால் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால நம்ம 27 பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக பிரேக் அவுட் நடந்து இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணி, அதாவது எங்களோட ஃபஸ்ட் லெவல் கூட நீங்கள் வந்து இங்கே டார்கெட் செக் பண்ணலாம், 2வது லெவல் இங்கேயும் நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அது ஷார்ட் சைடு. அப்பர் சைடு அப்படின்றப்போ பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப் சைடுக்கான மூமெண்டம் பண்ணலாம். இல்லை பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்றப்போ லோயர் சைடுக்கான ஒரு வியூவை எடுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு ப்ரைஸு. ஸோ அகைன் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், லைக்ஸ் வந்து மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ண பெட்டராக இருக்கும், ஒரு சின்ன மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 150 லைக்ஸ் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபுல் எஃபர்ட் அண்ட் சப்போர்ட்ஸ். இப்போ புதுசாக பார்க்குறவங்க சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த லெவலில் வீடியோ போடுறதுக்கும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஓகே, மறக்காமல் உங்கள் லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் ஒரு வியூ பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டிலையும் வந்து ப்ரைஸு மேலே அப்பர் சைடு வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பீங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு, அதை ப்ராஃபிட் எப்படி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்றத நான் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் தெரியும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய டார்கெட் அப்படின்னாங்க 52,000 வந்து ஃபஸ்ட் லெவலில் இமீடியட் உங்களுக்கு அந்த லெவலுக்கு ரீச் ஆகிடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்காக சொல்ல வர ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா 52,000 ஃபஸ்ட்டு லெவலும், 2வது லெவல் பார்த்தீங்கன்னா 51,800 அதாவது இந்த லோ இருக்குங்களா, இந்த லோவை 2வது லெவலும், 3வது லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக அமையும். அதாவது இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். 51,400 வந்து 3வது லெவலாக இருக்கும். இது ஃபஸ்ட் லெவல், இது 2வது லெவல், இது 3வது லெவல் டார்கெட்டாக அமையும். ஏன்னா ஏன் ஃபஸ்ட் லெவல்னு சொல்லணும்னா மார்க்கெட் இன்னும் ஸ்டில் அந்த பிரேக் டவுன் ஆகிட்டு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் போச்சுன்னா நம்மளுக்கு பெரிய ரேஞ்ச் கிடைக்கும் மார்க்கெட். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட் லெவலும் 2வது லெவலும் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் 50 குவான்டிட்டி புக் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ரைலிங் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எங்கள் லெவல் பிரேக் டவுன் ஆகுதோ அதுவே உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப வரும். அப்போ உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றத மேலே மூவ் ஆசலும் உங்களுடைய வந்த ப்ராஃபிட் எல்லாம் போய்டும், உங்களுக்கு ரேஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும் இடத்துல. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபஸ்ட் லெவல் 2வது லெவல் எக்ஸிட் ஆகிட்டு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. அப்சைடு என்ன பிளான் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அப்சைடு வந்து என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 51,400 வந்து ஒரு ரேஷன் ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பிரேக் அவுட் நடந்து இதில் பை எடுப்பீங்க அப்படின்னா அகைன் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து வெரி ஹை. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அப்பர் சைடு வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணல, நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அப்பர் சைடு வந்து ரேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் வந்து எனக்கு அப்பர் சைடு வந்து பிளான் கிடையாது.
மேபி அது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு இந்த 52,600 தாண்டி க்ளோசிங் வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அப்சைடுக்கான பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போவே வந்து அப்சைட் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், ரைட்? சரி, நெக்ஸ்ட் டைம் ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டிலையும் அதே தான். ஓகே, இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கீழே வந்தது, கீழே வந்து கரெக்ஷனில் போகுது. அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பெரிய கேப் வந்து விட்டுட்டு போயிருக்கு. இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஃபின் நிஃப்டியில் கூட நான் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்குறேன். அப்சைட் அப்படின்றப்போ 24,100 வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும் அந்த இதில். ஓகே, ஸோ அதனால் எனக்கு அந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை, அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் இல்லை. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்காங்க, ப்ரைஸ் கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்காங்க. இன்னும் வந்து கண்டினியூ மேலே போகணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் ஒரு கேப் அப் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24,150க்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரைஸ் இங்கே அப்பர் சைடில் வந்து ஒரு வேளை சஸ்டெண்ட் ஆகி இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இங்கே அப்சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹையை வந்து எஸ்எல் போட்டிருப்பாங்க, அங்கே ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கேருந்து பிரேக் அவுட் அப்படின்றது வந்து என்னுடைய வியூஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இன்றைக்கி சின்னதாக தான் இருக்கும், மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து லென்த் ஆகணும் அப்படின்றதுக்காக 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு வீடியோ போகிறது எந்த பலனும் இல்லை. புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.